என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி சக்ரா பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து 2 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்க போறேன். ஒன்று வந்து டைரக்டா எப்படி சக்ரா வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணுங்கிறதையும், இன்னொன்று வந்து சக்ராக்கு மேலே ஹோல்ட் பண்ணி சுகர் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லி தர போறேன். பீட்டில் பேட்டர்ன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கலர்ஸில் அப்படி இருக்குது. நான் வந்து இந்த ஒரு டிசைன்ஸ் தான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் நிறைய டிசைனும் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது, கலர் ஷேட்ஸும் நிறைய டிஃப்ரென்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து வாங்கிக்கலாம். இதில் டிசைன் பண்ணாலும் ப்ளவுசஸ்லாம் சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மல் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸில் டிசைன் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. த்ரெட் வச்சு தான் இதையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் நான் என்ன சொல்லுவேன்னா, லைன் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டிசைன்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதையும் இந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோட கடைசியில் என்ன டிசைன் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சின்ன பிக்சர்ஸாக அதில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக டிசைன் போடுறதுக்கும் ஒரு லைன் போட்டு வரைஞ்சி அதில் ஒர்க் அவுட் பண்ணி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஒரு லைன் போட்டு ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைனுக்கு போகலாம். அப்புறம் மிஷின் த்ரெட் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு லைன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டாக மடிச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. எப்பயும் போல் எப்பயும் எல்லா வீடியோலையும் என்ன பண்ணுவோமோ அதே தான் இந்த வீடியோலையும். எப்பயும் போல மிஷின் த்ரெட் எடுத்து ரெண்டாக மடிச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்ரா பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச். நம்ம வந்து ஜமிக்கி எப்படி யூஸ் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான் இதுவும். இந்த சக்ராக்கு நடுவில் இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச். நான் வந்து உங்களுக்கு வீடியோக்கு தெரியணுங்கிறதுனால இந்த ஃபேப்ரிக்கும் இந்த ஜமிக்கிக்கும் டிஃப்ரெண்ட்டான ஷேடில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக் கலரில் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண ஜமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே பேட்டர்ன் தான். இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சும் அதுக்கப்புறம் இந்த பீட் முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சும் போடுங்க. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு சக்ரா, அந்த ஹோல்ஸ்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பீட் முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச். இதே மாதிரி லைனாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஆனால் இதில் ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சக்ரா டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லாவா இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளவுஸ்க்கு நார்மல் பீட் ஒர்க்லாம் பண்ணுறதை விட இது பண்ணுறது ஒர்க்கும் கம்மி தான், ஆனால் நீட்டாக இருக்கும் ப்ளவுசஸ்லாம். இப்படி தான் சக்ரா டிசைன் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து எப்படி சுகர் பீட் வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க, ரெண்டாக மடித்து முடிச்சு போட்டுக்கோங்க. இது எல்லாமே மிஷின் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வந்துச்சு அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு நரம்பு ஒன்று விற்பாங்க, அதை வாங்கி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வாங்க அதே சக்ரா பீட் வச்சு சுகர் பீட் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு சக்ரா பீட் எப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா சுகர் பீட் எடுத்து ஒன்று லோட் பண்ணுங்கள். நீடில் லோட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இந்த த்ரெட்டுக்குள்ளே சுகர் பீட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சக்ரா எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது ஸ்டிச் பண்ணுறது எப்படி ஜமிக்கியில் நீங்கள் வந்து சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லணும், சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த சக்ராலையும். கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே இந்த சுகர் பீட் வந்து உட்காந்துரும். அப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து சுகர் பீட் தான் போடணுமா அப்படின்லாம் இல்லை, நீங்கள் எந்த பீட் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை அந்த ஹோல்ஸ்குள்ளே ஒரு ஸ்டோன் கூட ஒட்டி ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம், இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கேற்ற மாதிரி சைஸில் நீங்கள் ஸ்டோன் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லைன் அளவுக்கு போட்டு ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் எண்ணெய் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சக்ரா டிசைன்ஸ் வச்சு இந்த மாதிரி தான் இந்த சக்ரா பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சக்ரா பீடுக்குள்ளே விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து இது முடிகிற இடத்துல வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் பீட் வச்சு எப்படி சக்ரா பீட்டில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சக்ரா பீட் வச்சு ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அந்த ஹோல்லேருந்து த்ரெட் எடுத்து அதுக்கப்புறம் சுகர் பீட் லோட் பண்ணி சக்ரா பீட் முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் ஒரு சக்ரா வச்சு அந்த ஹோட்டையில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் லோட் பண்ணி சக்ரா முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ். இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் என்ன டிசைன்ஸ்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக இதோட ஆட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த ஆரி ஒர்க் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. கிளாஸ் முடிஞ்சிச்சு.